ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sri Perambuttur 2 BHK just 49 lakhs. Call 7717273747. பிஹைண்ட் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அர்லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, தனுசு ராசியில் வந்து பாருங்க, முதல்ல சுக்கிரன் வந்து அமர்றார். எப்போ? டிசம்பர் 20, 2025 வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 13 வரைக்கும் சுக்கிரன் வந்து அமரக்கூடிய இடம் எது அப்படின்னா தனுசு ராசியில் வந்து அமர்றார். அவருக்கு பின்னாடியே வந்து பாருங்க புதன் வராரு. டிசம்பர் 29 ஜனவரி 13 வரைக்கும் புதன் வந்து பார்த்தீங்கன்னா தனுசுல அமர்றார். இவங்க 2 பேரும் சேர்ந்து 29 அதாவது டிசம்பர் 29 ஜனவரி 13 வரைக்கும் 2 பேரும் சேர்ந்து இருக்காங்க. ஏறக்குறைய 16 நாட்கள். இந்த 16 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில இவங்க 2 பேரும் சேர்ந்து அமர்றது, இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் பல ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றத கொடுக்க தான் போகுது. பேர்லயே பார்த்தா உங்களுக்கு தெரியும், லக்ஷ்மி நாராயண யோகம், பேர்லயே லக்ஷ்மி இருக்கா. ஆக எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் கொடுக்க போகுது இந்த வீடியோல பார்க்கலாம். இதை வந்து பாருங்க, நாங்க 2 பகுதியா சொல்லுவோம். முதல்ல சுக்கிரன் வந்து அமர்ந்துடுறாரு இல்லைங்களா, சுக்கிரன் கொடுக்கக்கூடிய பலன்கள். அவருக்கு பின்னாடி அதாவது 9 நாட்கள் கழிச்சுதான் புதனும் வந்து சேர்ந்து அமர்றாரு. ஆக 2 பேரும் கன்ஜங்ஷன் ஆகி கொடுக்கக்கூடிய பலன்கள் அப்படின்னு 2 விதமா சொல்லுவோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்க ராசிக்கு என்ன மாதிரி நற்பலன்கள் வரும் அப்படின்றது தெரியும். இந்த மாதிரி சின்ன சின்ன சூக்ஷமான விஷயங்களும் நாங்க வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு சொல்றோம். எதுக்கு அப்படின்னா, நம்ம வந்து பாருங்க எல்லாருமே வந்து வாழ்க்கையில நிறைய கஷ்டத்துல ஓடிட்டே இருக்கும். ஏதாவது கொஞ்சம் காலம் நம்மளுக்கு லக் அடிக்காதா, இந்த காலம் நம்மளுக்கு வந்து செஞ்சா நல்லது நடக்கும் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் நம்ம ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சந்தேகங்கள் இருக்கும், நிறைய ஆசைகள் இருக்கும். இந்த ஆசைகள் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்றதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடத்துல இந்த மாதிரி சின்ன சின்ன சூக்ஷமான விஷயங்கள் அப்படின்றது இருக்கு. இந்த மாதிரி பல சூக்ஷமான விஷயங்களை உங்களுக்கு சொல்லி நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த பதிவுங்க. ஆக வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, நேரத்தை வீண் பண்ணாம சட்டுன்னு பலனுக்குள்ள போயிடலாம் வாங்க. கடகராசி அன்பர்கள், உங்களுக்கு வந்து பாருங்க தனுசு வீடு அப்படின்றது 6ஆம் பாவம். 6ஆம் பாவத்துல முற்பகுதி முதல்ல சுக்கிரன் வந்து உட்கார்றான். பொதுவா இந்த சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் பாவத்துல மறையிறது அப்படின்றது விசேஷமா அப்படின்னா விசேஷம் கிடையாது அப்படின்னு தான் பொதுவாக சொல்லுவாங்க. பொதுவாகவே வந்து பாருங்க 3, 6, 12 இதெல்லாம் மறையிறது விசேஷம் இல்லை. அது வந்து சம் சார்ட் ஆஃப் நெகட்டிவ் எஃபெக்ட்ஸை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பொதுவாக வந்து பாருங்க, உங்களுக்கு வந்து சுக்கிரன் வந்து பெருசாக வந்து பகையா அப்படின்னா சமமான கிரகம், உங்களோட ராசியாதிபன் சந்திரனுக்கு சமமான கிரகம். ஆக பெருசா வந்து நெகட்டிவ் இம்பேக்ட் கிடையாது. அதுக்கும் மேல அவ வந்து 4 மற்றும் 11க்கு அதிபன். அதாவது சுக தாயார் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், அதே மாதிரி லாபஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். சரி, இந்த காலகட்டம் சுக்கிரன் 6ஆம் பாவத்துல மறையிறான் அப்படின் போது நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸு, கடன், தினசரி வேலை செய்யறதுல நம்மளுக்கு கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா சிரமம் அப்படின்றது இருக்கும். ஓகேங்களா? அதுக்கும் மேலே ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீனல் பெத்தாலஜி, கிட்னி சார்ந்த பெத்தாலஜி, கிட்னி சார்ந்த நோய், ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது, நீங்கள் எங்கே கடன் கேட்டாலும் கிடைக்கும், ஆனால் பெரிய லெவலில் கடன் வாங்கிடக்கூடாது. வாங்கினா என்ன ஆகும், நம்ம ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. புரியுதுங்களா? லாபஸ்தான அதிபதி சுகாதிபதி 6ஆம் பாவத்துல மறையிறா அப்படின் போது நம்மளோட கம்ஃபர்ட் ஏதோ ஒரு விதத்துல கெட்டுறதுக்கான வாய்ப்பு உண்டு. நம்ம செய்யக்கூடிய தொழில ஏதோ ஒரு விதத்துல லாபம் கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இது பெருசா ரொம்ப நாள் கிடையாதுங்க, அந்த முற்பகுதி தான். ஓகேங்களா? அதுக்கு பின்னாடியே வந்து பாத்தீங்கன்னா புதன் வந்து உட்கார்ந்துருவான். புதன் வந்து உட்கார்ந்துடுறான் அப்படின் போது புதனை பத்தி சொல்லணும் அப்படின்னா, இவன் வந்து பாருங்க உங்களுக்கு 3 பொதுவா கடகராசி அன்பர்கள், உங்களுக்கு புதன் வந்து நட்பா பகையா அப்படின்னா நட்பு கிரகம். சந்திரனுக்கு புதன் நட்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சந்திரனோட குழந்தை தான் புதன். ஓகே, சந்திரனோட பையன் தான் புதன். ரோஹிணி தான் அவனை ரொம்ப பாசமா வளர்த்தா. அப்ப சந்திரனுக்கு வந்து புதன் வந்து பாத்தீங்கன்னா நட்பு. அது மட்டும் இல்லாம 3 மற்றும் 11க்கு அதிபன். அதாவது இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், அயன சயன போஜன மோட்ச விரயஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் 6ஆம் பாவத்துல மறையும் போது நெகட்டிவ் ஏதாவது இருக்கா? இருக்கு. ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஆனா இந்த இந்த கடனை அடைக்கிறது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தினசரி வேலை வந்து நம்மளுக்கு கஷ்டமாகிறது, அதெல்லாம் வந்து யோசிக்கிறோம் அப்படின்னா புதன் வந்து சேர்ந்த பின்னாடி இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் 6ஆம் பாவத்தில் வேலை செய்யுமா? மைல்டாக வேலை செய்யும். ஆனால் புதன் வந்து சேர்ந்த பின்னாடி புதனோட டாக்டிக்ஸ் அங்கே வேலை செய்யும். என்ன பண்ணுவீங்க? கடகத்துக்கு பெருசாக டாக்டிக்ஸ்க்கு தெரியாது. கடகம் வந்து பாருங்க கூடி உறவாக பழகக்கூடியவங்க, அன்பாக இருக்கவங்க, அஃபெக்ஷனேட்டாக இருக்கவங்க, அப்படிப்பட்ட பர்சன் தான். இவங்களுக்கு டாக்டிக்ஸ்லாம் பெருசாக தெரியாது. ஆனால் இந்த காலகட்டம் நீங்களும் கொஞ்சம் சாதுரியமாக மாறுவீங்க. எப்படி? அது சில நேரங்களில் சில மனிதர்கள், பிளானட்ஸ் தாங்க நம்மளை வந்து ஆட்டி வைக்கிறாங்க, நம்ம வெறும் பொம்மைகள் அப்படின்னு தான் சொல்லலாம். நிறைய விஷயம் வந்து பாருங்க, சின்ன வயசுலேருந்தே எங்கள் டாடி அடிக்கடி சொல்லுவாங்க,
பிளானட்ஸ் நெவர் சே லைஸ் அப்படிம்பாங்க. கிரகங்களுக்கு பொய் சொல்ல தெரியாது, கிரகங்கள் பொய் சொல்வதும் இல்லை அப்படின்றதா. ஆக உங்களுக்கு 6ஆம் பாவத்தில் புதன் வந்து சுக்கிரனோட இணைகிறான் அப்படின்போது உங்களோட நெகட்டிவ்லாம் அவன் பாசிட்டிவ் ஆக்க ட்ரை பண்ணுவோம். இப்போ நான் முதல்ல சொன்னேன், அம்மா உங்களுக்கு வந்து கடன் வந்து வரத்துக்கு வாய்ப்பு உண்டு, நோய் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அந்த நோய்களும் சொன்னேன், ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன்ஸ், கிட்னி காம்ப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு. ஏன்னா உங்களுக்கு சுக்கிரன் மறைகிறான் அப்படின்னு. ஆனால் புதன் வந்து சேர்ந்துடுறான். புதனும் அந்த இடத்துல வந்து மறைவு ஸ்தானமாக இருந்தாலும் புதன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, எனக்கு ஹெல்த் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது, நான் போகிறேன், நான் போயிட்டு டாக்டர்கிட்ட பார்க்குறேன், டாக்டர்கிட்ட பார்த்துட்டு அந்த டாக்டர் ஒரு விஷயத்த சொல்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உடனே நான் வரேன், கூகுளில் சர்ச் பண்ணுறேன், சேட் பட்ட பார்க்குறேன், நிறைய விஷயத்த பார்க்குறேன், பார்த்து அதுக்கான ஒரு பக்காவான டயட் ஷீட் ரெடி பண்ணுறேன். ரெடி பண்ணி என்னோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் மூலியமாகவும் என்னோட டயட்ரி மாடிஃபிகேஷன்ஸ் மூலியமாகவும் கூட உணவு முறைகள்னாலும் என்னோட ஆரோக்கியத்தை முதல்ல இருந்து அதை விட சூப்பராக மாற்றிக்கிறேன். இதை புதன் செய்வான். புரியுதுங்களா? அதே மாதிரி நீங்கள் செய்வீங்க, புதன் செய்வான் அப்படின்னா உங்கள் மைண்டில் தோணும் நீங்கள் செய்வீங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி உங்களுக்கு தோணலை அப்படின்னாலும் நான் சொல்கிறத பார்த்து செய்யுங்க. அதே மாதிரி பாருங்கள், எனக்கு நிறைய கடன் இருக்குது, அந்த கடனை தீர்க்கணும். நான் என்ன பண்ணுறேன், அந்த கடனை வந்து தீர்க்கிற மாதிரி எனக்கு வருமானம் வரல. நான் அந்த ஆளுங்கெல்லாம் கூப்பிட்டு வைக்கிறேன், அப்பா என்னால் கடன்லாம் கொடுக்க முடியல. புதன் இந்த வேலையை செய்வான். என்னால் கடன்லாம் கொடுக்க முடியலப்பா, நீங்கள் வந்து அசல் வேணா கொடுக்குறேன், ஓகேன்னா வாங்கிக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்க. அவன் என்ன பண்ணுவான், ஐயோ அசலே வந்தால் அது போதும் யா அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்னுவான். இந்த மாதிரி தனிநபர் கடன் நிறைய வாங்கியிருக்கேன் அப்படின்னா ஒரு பேங்க்ல அப்ளை பண்ணுவேன். கம்மி வட்டிக்கு கடன் வாங்கி மொத்த தனிநபர் கடனையும் அடிச்சுட்டு ஒரே கடனை பேங்காக வைப்பேன். இத்தனை சாதுரியமான விஷயங்களும் புதன் கொடுப்பா. புரியுதுங்களா? பொதுவாக சுக்கிரன் வந்து அமரும் போது அந்த மாதிரி நெகட்டிவிட்டி வந்து, புதனும் சேர்ந்து அமரும் போது இந்த மாதிரி பாசிட்டிவிட்டியை அவன் கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நல்லா சாப்பிடுவீங்க, நல்லா தூங்குவீங்க, நிம்மதியாக இருப்பீங்க. புதன் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து பாருங்க, வெளிநாடு டூர் போகலாமா இல்லை வெளியூர் டூர் போகலாமா அப்படின்லாம் தோணும். தாராளமாக போகலாம். நிறைய பேர் வந்து இந்த காலகட்டத்தில் ஒரு டூர் போகிறது, அந்த டூர் வந்து பார்த்திங்கன்னா கோயில் சார்ந்து இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்லலாம். கோயில் சார்ந்து இல்லை, நாங்கள் வந்து கோவா போகிறோங்க, நாங்கள் வந்து அந்தமான் போகலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி டூர்ஸ் நிறைய அமையறதுக்கு வாய்ப்பு உண்டு. உங்களோட தினசரி வேலைகளை நீங்கள் பக்காவாக செய்யறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்து ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பு அதுவும் உண்டு. இந்த லட்சுமி நாராயண யோகம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த 16 நாள் இந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸை கொடுத்துரும். புரியுதுங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புத்திசாலித்தனம் அப்படின்றது இன்னும் மேம்படும். எங்களோட கம்ஃபர்ட்டை நாங்கள் இன்னும் அதிகப்படுத்திக்கணுங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இது வந்து பாருங்க, அம்மா கூட எனக்கு பெருசாக வந்து உறவுமுறை நல்லா இல்லை. இந்த காலகட்டம் எங்கள் அம்மா கூட நல்ல ஒரு உறவுமுறையை மெயின்டைன் பண்ண, அம்மானோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தினேன். ஸோ அம்மா எனக்கு ஃபுல் சப்போர்ட்டிவாக இருக்காங்க அப்படின்றது. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க அப்படின்ற ஒரு அமைப்பு ஏற்படும். அதே மாதிரி பாருங்கள், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நெட்வொர்க்கை வச்சு நான் வந்து என்னோட தொழிலை அதிகப்படுத்திக்கினேன். என்னோட தொழிலில் பல யுக்திகளை கையாளுறேன், பல டாக்டிக்ஸை யூஸ் பண்ணுறேன், என் தொழிலை டெவலப் பண்ணிக்கிறேன். இது அத்தனை விஷயமும் யார் கொடுப்பா அப்படின்னா புதன் வந்து சுக்கிரனோட இணையும் போது இத்துணை அமைப்புகளும் உங்களுக்கு உண்டு. நீங்கள் அதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. இதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி இன்னொரு சூக்ஷமான நேரம் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அதுக்காக நம்ம வேலையை செய்யாமல் வெயிட் பண்ண முடியாது இல்லையா? நம்ம பாட்டு நம்ம வேலையை செஞ்சுட்டே தான் இருக்கணும். அதுக்கும் மேலே புதன் வந்து பாருங்கள், இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கு அதிபன் அப்படின்றதுனால உங்களோட தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகுங்க. நம்ம வந்து நெய்பர்ஸோடலாம் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் அப்படின்றத மெயின்டைன் பண்ணும். சும்மா காசா பணமா வாயில தானேயா, வாங்க வந்து சாப்பிட்டு போகலாம், வாங்க வந்து பழக வாங்க அப்படின்ற மாதிரி நம்ம பேச ஆரம்பிப்போம். அது எத்தனையும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். சின்ன சின்ன ஆன்மீகம் சார்ந்த பயணங்கள் அப்படின்றது போவீங்க. அதே மாதிரி உங்களுடைய ஆக்கப்பூர்வமான சிந்தனையும் எழுத்தாற்றலும் புத்தி கூர்மையும் மேலோங்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆக இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் 6ஆம் பாவத்தில் ரொம்ப கம்மி இம்பேக்ட் தான் இருக்குது அப்படின்னாலும் இது உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக அமையிறது உங்கள் கையில் இருக்குது. நாங்கள் சின்ன சின்ன டாக்டிக்ஸ் சொல்லியிருக்கோம். அந்த சின்ன சின்ன டாக்டிக்ஸை ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கினீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான காலகட்டமாக அமையும். வாழ்த்துக்கள்.